நீங்க எல்லா உபதேசம் கேட்டிருக்கிறீங்க. அது எப்படி நீங்க இயக்கணும், அதை எப்படி தடைப்படுத்தணும், அடிக்கடி சொன்னாலும் கூட சாமி சொன்னார் மறந்து போச்சுன்னு இருப்பீங்க. ஆழ பதிவு செய்யுங்க. இந்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் தீமைகள் வராதபடி தடுக்கலாம். ஏனென்றால் இதே மாதிரி நமக்குள் அதான் திரேதா யுகம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வு திரேதா யுகத்தில் நாம் சேர்க்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எதை என்றுமோ அதை சேர்க்கின்றோம். அதனால பிறருடைய கஷ்டங்களை நாம் சொன்னாலும் நீங்க கேட்கலைன்னு என்ன செய்வாங்க, என்னமோ பெரிய இதா இருக்கிற மாதிரி சொல்ற காது கூட கேட்க மாட்டேங்க அப்படின்னு பல குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால நாம எடுத்தோன்னு ஈஸ்வராகின்ற அந்த நிலையத்தில் செவியோடு சரி உள்ளுக்கு கவரும் தன்மை இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் இந்த இதோட சேர்க்கும்போது உள்ளுக்கு கவரும். இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல போய் என்ன செய்யறது, பையன் பண்ணி ஏதோ பண்ணிட்டு வந்தானா என்ன பண்றான் நீங்க எண்ணி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு அடுத்த அப்படி கேட்டா பதிவாக. அதனால இதே போல ஒருத்தர் தீமையை பற்றி சொன்னால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தில் இணைந்து கொண்டால் இது கவராது, ஆனா செவிகளில் கேட்கும், இது ஈர்க்காது. இது ஒரு பிராக்டிக்கல் வந்தாச்சுன்னா இப்ப நீங்க எத்தனையோ பேர் என்கிட்ட கஷ்டம் சொல்றாங்க, அது இருக்கிறதே இல்லை. நான் அந்த துருவ நட்சத்திரோட இணைப்படுறதுனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாம் கேட்டுக்கணும். அப்புறம் என்ன செய்யும், திடீர்னு கோவமா போ அவனுக்கு ஒண்ணும் இல்லை போ அப்படின்னு சாமி இப்படி கோவிச்சுட்டாருன்னு சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா அந்த உணர்ச்சிகளை உடனே தாங்கி அதை மடைக்கிறது. சாமி கோவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? அவர் சொல்ற கஷ்டத்துல நான் கேட்கணுமா? கஷ்டத்தை மாத்துறதுக்கு தான் நம்ம சொல்லணும். அதனால இப்படி இருக்கும்போது இந்த சமுதாய வழக்கில் இருந்தவங்க என்ன செய்றாங்க, நம்ம சொல்றது கொஞ்சம் கூட இறக்கமில்லாம கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நான் நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த உணர்வு தான் எனக்கு ரெண்டு இனமா மாறும். அதனால நீங்க இதை தடைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இன்னைக்கு உலகில் நடக்கும் விபரீத விபத்துகள் நிறைய நடக்குது. அதை நாம காதல கேட்டோம்னே டிவி மூலியமும் பாக்குறோம். அது பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வந்து தெரியும். எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நோயை மாத்துறதுக்கு அந்த ரத்தத்தில் கலந்து சில இதுகளை வைரஸ்களை மாற்றி அது போர்முறை கொண்டாடுறாங்களோ இது வளர்ச்சி அடைந்த பின் அதே சமயத்துல என்ன செய்யறோம், நாம திடீர்னு புது விபத்துகள் உண்டானோன்னு இங்க இயங்கி என்னச்சுது அது தீமையின் வைரஸா நமக்குள்ள விளைஞ்சிருது. அப்போ அவர் உடலை விளைந்த உணர்வுகள் எப்படி எல்லாம் புலம்பல் ஆனதோ அதன் உணர்வின் தன்மை நமக்குள்ள ஆன்மாவுக்கும் அதுதான் சாப்பாடு. சிலருக்கு அந்த உணர்வு ஆனப்பின் நினைச்சிடும் அவர் எப்படி புலம்பல் ஆனாரோ, அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ, அவர் குடும்பத்தை எப்படி எண்ணாரோ அது கலந்த உணர்வுகள் நம்ம உடல் வந்த பின் அந்த அணுத்தன்மை ஆனால் இது டாக்டராலும் பார்க்க முடியும். இது மனோதத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு அனுப்புவோம். ஆக அந்த உணர்வின் தன்மை ஆகும்போது செல்கள் மாறும். அப்ப அது உடனடியாக தடுக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. அதுதான் இப்ப உங்கள்கிட்ட பரிசு இதை போல நாம் எடுத்து பழகிறது. எப்பயுமே ஒரு குரு என்ற நிலைகள் அதை மறித்து பழகும் என்றார். குரு என்னைக்குமே நீங்க தான் வசிஷ்டர் பிரம்மகுரு. ஆகவே தீமை செய்யும் உணர்வின் தன்மையை நீங்க எடுத்துக்கொண்ட பின் அவரை நினைத்த உடனே எப்படி தீமையை இயக்குகின்றதோ அதே போல இப்ப நாம் உபதேசம் உணர்வின் தன்மை பதிவாக்கினால் அதை மீண்டும் எண்ணினால் எதன் வழி வந்தது என்று அதை எண்ணும் போது குருவாகினர். அப்ப அந்த உணர்வின் தன்மை வலிமையாகி உங்களை காக்கும். எனக்கு எத்தனை பேர் எது வந்தாலும் கூட எனக்கு குருநாதர் காக்கும் நிலை எது, எதன் நிலையும் அதை நீ காத்துக் கொண்டுதான். ஆனா என் உடல்ல எத்தனையோ தப்புகள் நிறைய உண்டு. அதான் சொல்ற சின்ன பிள்ளையில இருந்து அதாவது குருவிய கொண்டு போய் நெருப்பு வச்சு காட்டி அதை எரிச்சு அதெல்லாம் இப்ப நான் அனுபவிக்கிறேன். குருநாதர் சொல்றாரு அதை நீ கொண்டு இல்ல அந்த அணுக்கள் உனக்குள்ள இருக்கு. அப்ப அதை அடக்கிறதுக்கு நீ எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இதே மாதிரி எத்தனையோ நிலைகளை கொண்டு இருக்கிறேன். இது எத்தனை ஒரு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்துக்கு பொந்துல பூவரச மரம் அதுல கொப்பு விட்டேன்னு பொந்து விழுந்துடும். அந்த வெள்ளை மைனாக்கள் வரும் எங்க கிணத்து மேட்டில் அது வந்துருக்கும். வந்த உடனே குருவியோட அந்த மைனாக்களுடைய கால் தெரியுது. அது என்ன செய்யும் இப்படி கூட கெட்டி இருக்கலாம் நிறுத்தி தப்ப பிச்சுட்டு வந்துச்சு. இப்படி எல்லாம் என்ன அறியாம செய்த தப்பு அந்த உணர்வுகள். ஆனா அறியாத செய்த தப்பாலும் அந்த வேதனை என்ன செய்யறோம், அந்த வேதனையை நான் ரசிச்சுதான் இருக்கேன். கார் வந்துச்சுதான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது பட்ட வேதனை இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்த வேதனை வரப்போகும்போது இதுகள்லாம் எங்கேயும் போகாது. ஆகவே அதை கொண்டிருந்தால் வேறு அது உணர்வின் தன்மை நம்மளுடைய வேதனை என்ற உணர்வு நுகரப்படும் போது வேதனை வந்துதான். இதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகள் நடந்ததெல்லாம் குருநாதர் சொல்லி காட்டுறாங்க. அது இப்ப மீண்டும் எனக்கு நினைவு. ஏன்னா சின்ன பிள்ளைகள் நான் நடந்த நிகழ்ச்சிகள்
என்னை அறியாது எத்தனை தப்புகளை செய்தாலும் இளமை இருந்தாலும் இந்த மேக்னட் காந்தம் எதன் உணர்வின் தன்மை இங்கே உணர்வு அணுவாகி விடுது. அணுவாகிவிட்டால் அதன் தன்மை மாறும். இந்த மாதிரி சில உணர்வுகள் இளமை பருவத்தில் ஊண்டிய உணர்வுகள் இங்கே அதிகமாக உண்டு. அதன் வளர்ச்சி வரப்பும் போது அணுக்களுக்கு சாப்பாடு தேவை. அந்த உணர்ச்சியில் உந்தும் போது கண் வெளியில் நகரும். நம்மை அறியாமலேயே நாம் அந்த தவறுகள் செய்ய, அந்த உணர்ச்சியால் நாம் தவறு செய்யும் நிலைகள் வரும். இப்ப நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளை சேட்டை செய்திருப்பாங்க, அதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் உண்டு. பெரியவர்கள் போது சில நேரங்கள் மாறலாம், ஆனா அந்த உணர்ச்சிகள் அது வேலை செய்யும். ஏனென்றால் நமக்குள் சேர்த்து கொண்டது அந்த உணர்வு. நீங்க பூமியில விஷ செடிகள் அதிகமா வளருது, ஆக மழை இல்லைன்னா பட்டு போகுது, மழை பெஞ்ச உடனே துளிர்ச்சி வருது. இதே போலதான் நம் உடலுக்குள் ஒரு நிலத்தை போன்றுதான் நம்ம உடல். இதை உற்று பார்க்கணும் ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாகுது. பின் அதன் தொடர்பாக அதன் உணர்வை நுகர்ந்து உயிரிழப்பட்டு அறிய செய்து அது இரத்தத்தில் கலந்து அந்த அணுக்கள் எப்படி உண்டாகின்றது என்ற நிலையை காட்டுகின்றன. இப்படி நாம் மனிதனாகி வந்த பின், மனிதன் ஆன பின் இந்த நிலையும் நமக்குள் அதிகமாகும். அதனால் இதன் உணர்வுகள் அதிகமாக நமக்குள் சேர்த்து நம் உடலுக்குள்ளுக்கு பகா பாரத போறோம் நடந்து விட்டார். இப்ப நாம் பிரிவிடான போறோம். சில பேர் சொல்லுங்க, என்ன அப்படி இப்படி எல்லாம் போகல, எப்படி போகுதுங்க, தடுக்க முடியாது. தடுக்க தெரிஞ்சவங்க தடுத்துக்கிறாங்க, தடுக்க முடியாதவங்க என்ன செய்றாங்க, அது சிக்குண்டு அந்த தீ அணுக்களை தான் நம்ம வளர்த்துக்கூடும். என்னால முடியலைங்க, முயற்சி எடுக்கிறவங்க முடியலைங்கிறாங்க. ஆக அந்த உணர்வு அணுக்கள் அதுதான் நினைச்சு. ஆனா அதை அடக்கிறதுக்கு ஒரே சக்தி இந்த துருவ நட்சத்திரம். எப்போது அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து அதை அடக்க நம்ம தவறிட்டோமோ அதன் நம்மை நிச்சயம் நல்ல குணங்களை அதை அடக்கியே தீரும். ஆக நல்ல குணங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் நுகர்ந்தே ஆக வேண்டும். அதன் உணர்வு நம்ம வலுக்குள் சேர்த்தினால் அப்போதைக்கப்போ நம் உடலை ஆன்மாவை பெய்ய வேண்டும். ஆக இந்த வைரஸ்களை நாம் அடிக்கடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் சேர்த்துக்கொண்டே வந்தால் அந்த உணர்வின் வலுக்கள் நமக்குள் சேரும். அப்ப அதனுடைய உணர்வுகள் அதிகமானால் அதன் நாளடைவில் அதனுடைய முழுமை அடைந்தால் நாம் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை. இந்த உயிர் எப்படி ஆனதோ இந்த உணர்வின் தன்மொழியாக எப்படி புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் பல கோடி தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று அது அறிந்து உணர்வின் தன்மை தப்பும் உணர்வு ஒன்று சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சியாகி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியதோ மனிதனான பின் நஞ்சை நீக்கி நல்ல உணர்வை தெரிந்து கொள்ளும் கார்த்திகேயா என்று சரியான முறையில் நமது ஞானிகள் காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர். ஆக அந்த கார்த்திகை என்ன தெரிந்து கொள்ளும் அறிவு. ஆக இப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒளியின் அறிவு பெற்றது. அதன் உணர்வு எதுக்குள் பகிர்ந்தோ அந்த உணர்ச்சியின் ஒன்றோடு மோதன உடனே அந்த உணர்வின் அறிவாக தெளிவாக்கும். அந்த மின் கதிர்களை உருவாக்கி அதன் உணர்வாகும். இப்ப ஆடு மாடுகள் தன் உணவுக்காக தேடும் போது வெகு தூரத்தில் அந்த தனக்கு உணவு இருக்கிறதா அந்த உணர்வு நுகரப்படும் போது இதனுடைய கண் ஒளி அந்த நினைவும் இது ரெண்டும் மோதன வெளிச்சமாகின்றது. அந்த வெளிச்சத்தின் தன்மை அந்த மனத்தின் அறிவாக அதை அகன்று செல்கின்றது. அதே சமயத்தில் அங்கே தன்னை பாதுகாக்கும் உணர்வும் போது தன்னை காட்டும் வலுவான நிலை வருகின்றது. அந்த மோதலாகும் போது அது உணர்வு அறிவாகின்றது. அப்ப அந்த அறிவாக போகும்போது தன்னை பாதுகாக்கும் நிலைகளுக்கு அழைத்து செல்கின்றது. ஆனால் இதே போலதான் இந்த உணர்ச்சிகள் உள் உணர்வால் அறியும் இந்த இயற்கை சக்தியை அதை கொண்டு நமக்கு நிச்சயம் நஞ்சை மலமாக மாற்றினால் இதன் வலுவால் மோதப்பட்டு நாம் முடியவில்லை. ஆனாலும் இப்போது இன்னொரு மனித உடல்ல விளை வைத்த உணர்வினை தனக்குள் அந்த உணர்வின் தன்மை சேர்க்கப்பட்டு இந்த மந்திர ஒளியால என்ன செய்யறாங்க, இன்னொரு உடலின் அறிவுகளை கருத்தி இது உணர்வானத்தும் இதே நிலை கொண்டு அது மற்றவங்களோட மோத போகும்போது இவங்க என்ன செய்யறாரு, இது கெட்டை செய்யறாரா நல்ல செய்யறாருன்னு தெரிந்து கொள்றாங்க. அப்ப அந்த உணர்வின் தன்மை இது பிராணாயாமம். ஆக அந்த அதனுடைய ஸ்வரயோகம் என்ற நிலைகள் ஒன்றோடு ஒன்று முதல்ல சுவாசிப்பது இவர் என்ன செய்கிறார் என்று இந்த உணர்வின் தன்மை பிராணாயாமத்தை செய்து கொண்டு இந்த உணர்வு இயக்கத்தாக போகும். அவன் சரம் நம்முடைய உணர்வுக்கு அது மோத போகும்போது அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு இதை சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆவின் தன்மை தனக்குள் வைத்து அது மோதலாகும் போது உணர்வு எது நிலையாகும். அப்ப இவர் என்னதான் செய்கிறார் என்று இவர்கள் ஜோசியம் தெரிந்து கொள்ளும். ஆக இதே போல இன்னைக்கு மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இன்னொரு உடல்ல விளைவித்த உணர்வு பாராயணம் பண்ணி அது உணர்வின் தன்மை செயலாக்கப்படும் இவன் அறிந்து கொள்ளலாம். ஆக முக்காலம் அறிந்தவர்கள் சொல்லலாம். பிற்காலத்தில் அவருடைய நிலை என்ன ஆகும், இன்னொரு ஆன்மாவின் உணர்வு தான் இங்கே வரும். ஆக அந்த ஆன்மாவின் உணர்வு தான் தெரிய வரும். அதனால்தான் இது நான் முந்தைய காலங்களில் சிலருக்கு இந்த உணர்வின் தன்மை இறப்பும்போது அவங்க நினைவு என்ன ஆகிறது, ஒருத்தர் உட்கார்ந்து ஒன்று டியூஷன் சொல்றது எப்படி பொதுவாக சத்தியத்தின் நிலையில இன்னொரு உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட பின்
அது மனித நிலைகளை எப்படி மோதுது, அதன் எதன் நிலையை இயக்குது என்றுதான் அப்ப உட்கார்ந்து எதிர்க்காம இந்த அலைகளை மோத விட்டு அதன் அறிவாக செயல்படுத்தணும். இப்ப என்ன செய்யிட்டாங்க, அவங்களுக்கு உருவாகிட்டாங்க. ஏனென்றால் இதெல்லாம் நாம அறியறதுக்கு பக்குவம் கொடுத்தோம்னா 1ஆம் கிளாஸ்லயே இப்படி போயாச்சுன்னா 2ஆம் கிளாஸ் என்ன ஆகும்? இதே போல மனிதன் உணர்வு வரப்போகும்போது பின் விளைவு அவங்களுக்குள் பெரிய பாதகமாகும். ஏனென்றால் இதெல்லாம் முந்தி நான் காட்சிகளாகவும் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப முந்தி ஞான வழி அந்தவர்கள் காட்சி என்னது எப்படி என்ற நிலையும் காட்சி வரும். ஒரு மனிதன் எந்த பக்தியுடைய நிலைகளை சிலைகள் எடுத்தானோ, அந்த உருவை உருவாக்கினானோ, அந்த உணர்வின் தன்மை பெற்றானோ, அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது வரும். அப்ப அந்த ஒரு உடல்ல ஒரு சிலையாக இருந்து அலங்கரிக்கப்பட்ட உணர்வு நுகர்ந்து அதன் உணர்வு என்னவானால் இந்த மனிதன் இறந்த பின் இது போலி வேஷம், இவன் இறந்த ஒரு படம் தான் அந்த ரூபத்திலே காட்சி கொடுக்கும். ஆக இதே மாதிரி முருகன் என்றால் ஒருத்தன் என்னென்ன ஆசையில் முருகன் மேல பக்தி இருந்தானோ அதன் உணர்வு வரும்போது அந்த ஆசையின் தன்மையாக வெளிப்படுத்தும். இதுகளெல்லாம் ஒரு உடல்ல விளைவிச்சு இந்த கண்ணின் தன்மை பதிவாக்கி அதை எலக்ட்ரானிக் நம்முடைய உணர்வின் தன்மை எதுவோ அது உணர்வின் தன்மை நமக்குள் ஆனதும் அந்த எலக்ட்ரான் என்ற உணர்வு நமக்குள் இருக்கும். அதன் உணர்வு கொண்டு வெளியே இறந்தவர் பண்ண இந்த ஆன்மாவில் இன்னொரு ஆன்மா வண்ணம் மோதனுடைய அதிரூபங்களா தெரியும். அதனால் இதே போல எப்படி இருக்கிறது என்றும் இதே போல மாயாஜால வேலை செய்கிறது அதே உணர்வின் தன்மை காட்டி இந்த லிங்கத்தை வாயிலிருந்து எப்படி லிங்கத்தை எடுக்கிறான்னு ஒருத்தனை சொல்லி கேட்டான். அவன் பார்த்தோம்னா இன்னைக்கு அவன் தான் உருவாகிட்டான். இப்படி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பூரா ஃபெயில் ஆகி போச்சு. நாம் எப்படி இயக்கங்கள் இயக்குது, அது எப்படி கொண்டு வரணும், இது எப்படி தெளிவாக கொண்டு வரணும். இதுல இப்ப பெரும்பகுதியானவங்க என்ன செய்தாங்க, இந்த ஆசையை ஊட்டிட்டோம்னா சரி இதைத்தான் வருவாங்க. அடுத்த அப்படி நாளைக்கு என்னைக்கு போகட்டும், இன்னைக்கு நாம தொழில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சா போறோம். தான் ஒண்ணு சொன்ன என்னை மறிக்க வைக்கணும் இப்படித்தான் தலையில போறாங்களே தவிர அருளை பெருக்கி இருளி போக்கும் தன்மையை நாம எவ்வளவு கொடுத்தாலும் ஈடுபட மாட்டோம். அதனால போடலாம் பிரேக் பண்ணிட்டு உங்களோட துருவ நட்சத்திரத்தோட ஒளி வரும். அந்த உணர்வோட கொண்டு வரணும். அந்த உணர்வின் ஒளிக்கட்டையில உங்களுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த ஒளிக்கட்டை ஏற்பட்டால் மின்னல்கள் சாதாரண மின்னல் வருது, அந்த மின்னல் நீங்க பார்க்கக்கூடாது. அந்த மின்கதைகளை தானாக சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை உங்க ஒவ்வொரு அணுக்களையும் சேர்க்க உதவும். அதுக்குதான் அது ஒளியாக்கப்படும் போது எந்த 2 நட்சத்திரங்கள் மோதும் போது வியாழன் கோளுக்குள்ள சென்ற பின் தான் இது ரெண்டும் வந்து ஈர்ப்பின் தன்மை கொண்டு ஒண்ணு மெதுவாக மோதி துடிக்கும் தன்மை வருது. அப்படி உயிரணு ஆனது. அதே போலதான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் ரத்தங்களில் கலந்த பின் நமது அணுக்களில் என்ன இதெல்லாம் குருத்தன்மையாக வரக்கூடிய சாமி சொன்னால் இதை பெற வேண்டும் என்றால் இணையும். சாமி சொன்ன நான் தனித்தன்மையில போகணும்னா முடியாது. குரு இல்லாத வித்தை எதுவுமே வித்தை ஆகாது. அதனால குருநாதர் அவர் சொன்ன நிலையில் அவரை இணைத்து பார்க்கும்போது எனக்குள் உருவாகும். ஆக அதன் வழியில் நாம் அறிய முடியும். ஆக இல்லை என்றால் நம்முடைய எண்ணங்கள் பரிசையாயிட்டால் இந்த உணர்வு நம்ம திசை திருப்பி வரும். அதனாலதான் இதை தெய்வத்தை கூட பார்த்துக்கலாம், குருவை மட்டும் என்னைக்கும். அதனால சொன்னோம், ஏன்னா இந்த உடலுக்கு பின் நாம் பெறக்கூடியது அந்த உணர்வின் தன்மை நாம் பெருக்கி ஆக வேண்டும். மாதிரி சில உண்மையின் இயக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் இந்த உடலுக்கு பின் நாம் என்ன செய்வது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இதை போல ஒரு தெளிவாக்குறதுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு மனிதனுடைய ஆசைகள் எப்படி இன்னைக்கு செல்வத்தை சம்பாதிச்சு போடலாம், செல்வத்தை தேடலாம், இந்த ஆசையில் தான் இருக்கு. ஆனால் இந்த உடலுக்கு செல்வம் தேவை என்று நாம் உணர்ந்துதான் இருக்கணும். அந்த செல்வத்தை இருக்கிற செல்வத்தை பாதுகாப்பணும். நீங்க வேண்டாம் சொன்னாலும் கூட செல்வம் தன்னாலே தேடி வரும். நீங்க செல்வத்தை தேடி போறீங்க, ஆனா இந்த மறுபடி போயிடுச்சுன்னா செல்வம் உங்களை தன்னாலே தேடி வரும். அமைதியும் கிடைக்கும், சொல்லும் நல்லா இருக்கும், கேட்கிற உணர்வும் மாற்றும். இது தேவையா? செல்வத்தை தேடி போகும்போது இப்ப நீங்க ஒருத்தட்டு நீங்க வேற ஒண்ணும் வேண்டியல, நீங்க இருக்கக்கூடிய நிலையை பார்த்து எவ்வளவு சரி பணம் கேட்டு கொடுக்கறவங்க இருப்பாங்க. இப்ப நாமே தவறுக்கு பணத்துக்கு செல்வம் தேடி போகணும்னு போயிட்டு இருந்தா இவ்வளவு பணம் வராது. வரும், சங்கடமும் சேர்த்து வரும், அப்புறம் குழப்பம் தான் வரும். அதனால நாம இந்த செல்வத்துக்கு வந்து எண்ணி முக்கியம். அருள் செல்வத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதை பெறும்போது அந்த அருள் செல்வம் தன்னாலே ஆரம்பத்திலிருந்து அதுதான் நம்ம செய்து வரோம். ஆக அருளை பெருக்கும்போது இருள் நீங்குது, அப்ப பொருள் தன்னால் தெரியும். இப்ப நம்மளுக்கு நாளைக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுது. ஆனா நாம தபவனத்தில் என்ன இருக்கும்போது தபவனத்துக்கு என்னங்கிற வகையில தன்னிச்சையாக வரணும். அந்த நிலை வரப்போகும்போதுதான் நாங்க ஒன்றாக உருவாக்க முடியும். அதனால்தான் இதெல்லாம் நாம் எதை வைத்து எதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் உங்ககிட்ட தெளிவாக இதை கூறுவது. ஆகினால நாமோ இதன் வழிகொண்டு ஒவ்வொரு முறைகளிலையும் நாம் பிரிது ஒரு தீமைகளை இருந்தாலும் இப்ப குரு கொடுத்த உணர்வின் தன்மை கொண்டு உங்களுக்கு துற நட்சத்திரத்தை எடுக்க வேண்டியது. அதன் உணர்வின் தன்மை தடைப்படுத்தி அது வரப்போகும்போது சிந்தித்து செயல்படும் தன்மை வருகின்றது.
அந்த சிந்திக்கும் தன்மை இல்லை என்றால் பிழை என்ற நிலை உருவாது. அது ஒரு தடவை பிழையாச்சுன்னா நண்பர்களுக்கு இப்ப நம்ம தியான வழி என்பதில் கொஞ்சம் குறைய வந்துட்டாங்க. குறைய வளர்த்துக் கொள்ள முடியுமே தான் இதை எடுக்க முடியாது. ஆகவே ஸ்தாபனத்தை காக்க வேண்டும் என்ற நிலை வரும். ஆனால் குறைகள் தான் வளரும், முதல்ல இது வராது. ஆகவே தன்னுடைய நிலைகள் முன்னணியில் எரிய போகும். எதன் வளர்ச்சி கொண்டால் நம்மை அறியாமலே இந்த ஸ்தாபனத்தின் உணர்வுகள் குரு கொடுத்த உணர்வுகளை பெறாதபடி தடுக்கும் நிலையைதான் வருமே தவிர, ஆனால் இதை வளர்க்காது. அதை காப்பதாக நினைப்போம், அது காக்க முடியாது. அதை காப்பதாக நினைச்ச நிச்சயம் அந்த பக்தி உயர வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் காக்க வேண்டும் என்ற நிலை இருக்காது. ஆக அதை நம்மை அறியாமலேயே காக்கும் நிலையில் தவறிவிடும். காக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவா இருக்கும், ஆனால் அந்த பக்தின் தன்மை என்ன பிழை தெரியாது வந்துவிடும். இப்ப நான் போய் இதுல மோதின மாதிரி எப்படி இந்த மிஷின் ஓடுது அப்படிங்கிறத தவறி வந்த உடனே என்ன ஆகி போச்சு, நாங்க சாக்கடை தான் கவனிக்க முடியுமா, தலைக்கு மேல இருக்க கம்பியை பார்க்க முடியல. நான் உங்களுக்கும் சொல்றேன். ஆனா அதே சமயத்தில் அந்த அவசர காலம் இதுல மோதும். அப்ப மோதும் போது நிச்சயம் மண்டையில் இடிச்சிருக்கு. அது தவறு போய் இடிச்சுன்னு என்ன ஆகும், இன்னைக்கு ஆள் அவுட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இடத்துலதான் மோதிருக்கு. ஆனால் இதே போல தவறுகள் யார் எதை செய்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் நம்மளை எப்படி இயக்குது, சந்தர்ப்பங்கள் எப்படி இயக்குது என்ற நிலையை நாம் தெரியணும். அதனால் நாம் சொல்லும் பாதைகளையும் சத்தம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரப்போது நாம் சந்தர்ப்பத்தால் பெரிய ஒரு தீமை நம்மை இயக்கிறாதபடி நாம் முதல்ல நம்மை பாதுகாக்கும் உள்ள நிறைவர். அப்ப நம்ம பாதுகாப்புடைய சந்தர்ப்பம் வந்துவிட்டது இஸ்ரா என்ற அந்த உணர்வை நோக்கணும். அதை எடுத்து நமக்குள் தடைப்படுத்தி அதனுடன் நாம் அந்த சேர்த்துக்கொண்ட உணர்வு. நம்ம சமையல் செய்யறோம், சமையல் செய்ய போகும்போது நெருப்புல அடுப்புல போட்டிருக்கிறோம். போடும்போது நிச்சயம் தவறி விழுந்துட்டா நினைச்சிடும். ஒரு பள்ளியை விழுந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம சமையல் பண்றோம், அந்த பள்ளி எடுக்கலைன்னு நினைச்சோம், விஷயம் கவனம். சரி, அதே போகட்டும். ஒரு நாம் நல்ல குழம்பு வைக்கிறோம், தவறி போய் கசப்பான ஒரு பொருள் வந்துருச்சு, குழம்பு என்ன ஆகும், அதை நீக்கணும். அதே போலதான் நம் நல்ல செயல்கள் செயல்படும் போதும் பெரிய ஒரு தீமையின் உணர்வு நமக்குள் வந்தே தீரும். அந்த வரும்போது அதை நீக்கி பழக வேண்டும். அதை நீக்கிறதுக்கு வழி அதுதான் குரு வழியில் என்ற நிலையில் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நான் உடனே இங்கே தடைப்பட்டேன். நான் ராமாயணத்துக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறேன். அது முகமையில் இருக்கும் பாறையை அதை எடுத்து மூடிடுறான். அப்ப வாலி என்ன செய்யறான், அவருடைய செயல் இருந்துள்ளது. ஆகவே நம்மளுக்கு குகமேலங்கிற போது என்ன செய்ய, நாம் இந்த பூமிக்குள் இருக்கும் இந்த உணர்வு துருவ நட்சத்திரத்தில் அது முதல் அங்கு இருக்கிறது. அதன் உணர்வின் தன்மை நாம் இழுத்து இங்கு மூடிவிட்டால் உள்ளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக புறத்தாலேயே தடுக்கப்படுகின்றது. நம் உடலுக்குள்ள இருந்து அந்த வாலி என்ற உணர்வு அதிகமாகிவிட்டால் இரணியன் நம்ம நல்ல குணங்களை கொண்டுவிடும். ஆகவேதான் இதை நிறுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டுமெதான் சுக்ரீவன் என்றது காரண பெறுகள். நமக்கு தெரியாதபடி என்ன காரண பெறுகளை வைத்து ராமாயணத்துக்குள் வேண்டிய தெளிவாக கொடுத்திருந்தாலும் அவர் உபநிஷத்துக்களை பிரித்து கொடுத்திருக்காங்க. இன்னதற்கு இன்ன காரணம், இன்னதுக்கு இன்ன காரணம், இன்னதுக்கு இன்னது அப்படின்னு இந்த ராமாயணத்தில் வான்மீகி எழுதியிருந்தாலும் அதனை இதன் வழியில் இதை தடுக்க இன்ன உபாயம் என்ன உருவம் அமைத்து அறுவ நிலைகளை தெளிவாக கொடுத்திருக்கிறான். அப்ப நினைக்கிறோம் அந்த தீயது என்ற வாலி நாம் நுகர்ந்தவுடன் நாம் நல்ல குணங்களுக்கு வலுவிருப்பதில்லை. ஆனால் அந்த வேதனை என்ற தீயதின் உணர்வின் தன்மை சூரியன் எடுத்துக்கொள்ள, அதுவும் சூரியன் பிள்ளைதான். ஆனால் அதே சமயத்தில் நாம தீயதென்ற உணர்வு பதிவாக்கப்படும் போது அது கிரீதா யுகம், அதே உணர்வின் தன்மை பதிவாக்கும்போது இது கிரீதா யுகம். ஆக நம் உடலும் கிரீதா யுகம் தான். ஆனா உடலுக்குள் சென்றவனே கிரீதா யுகம். ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலின் அமைப்புகள் அணுவாக மாறுகின்றது. இப்ப நம் உடல்ல எந்த குணத்தின் தன்மை இது கிரீதா தான். ஆனால் அந்த உயிர் உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் கிரீதா அந்த உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை உடலாக்குகின்றது, அணுவாக மாற்றுகின்றது தான் கிரீதா யுகம். ஆக எதன் உணர்வின் தன்மை வந்ததோ அந்த அணுவின் மனமாக எண்ணங்கள் வரும். எதன் உணர்வு கொண்டு கிரீடா யுகத்தில் மரங்கள் வளர்ந்ததோ அதன் மனத்தின் தன்மை நுகரப்படும்போது அந்த உணர்ச்சி வெப்ப செடிகொடிகள் வருகின்றது. ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த கிரீடா யுகத்தில் அந்த கிரீடா என்ற உணர்வு அணுக்களாகிவிட்டால் அதன் உணர்வு மலமாகும் போது அதற்கு தக்க உறுப்புகளை உருவாகும். ஆக தீயது என்ற உணர்வு வரும்போது உறுப்புகள் சுருங்கும் என்றுதான் அது ஞானிகள் காட்டுகின்றனர். இதைத்தான் நமது குருநாதர் தெளிவாக எடுத்து கிரேதா யுகத்திற்கும் கிரேதா யுகத்திற்கும் இல்லைன்னா தெரியாதாண்டா நம் உடல் தெரியாதாதான். இந்த கிரேத யுகத்தில் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன். ஆக வாசுதேவன் சுவாசித்து உருவாக்கக்கூடியவன். தேவிக்கு பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒரு தீமை என்ற உணரும் போது அதிர்ச்சி என்ற நிலை வருகின்றது. அந்த அதிர்ச்சி என்ற நிலை ரொம்ப சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது. ஆக எந்த செடியின் சத்தை அதை எடுத்து வளர்த்ததோ அதன் உணர்வின் தன்மை இழக்கப்படுகின்றது.
அப்ப இழக்கப்படும் போது என்ன செய்யுது, அந்த விஷமான சரியை மனத்தால் என்ன செய்ய சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது. ஆனால் இது மோதிய பின் என்ன செய்யுது, அதன் வழியாக தெரியப்பட்டும். ஆனால் இதை அறிய வேண்டும் என்ற உணர்வுகள் அங்கு என்ன செய்யுது, துமாரகா இந்த உடலுக்குள் என்ன செய்யுது, அந்த உணர்வின் தன்மை சேர்த்து இணைக்கப்படும் போதுதான் அதன் உணர்வு ஒளிக்கட்டைகள் அது சிறுக சிறுக மின்னணுவாக மாறி அதன் உணர்வுகள் அணுக்களாகி அதன் உணர்வின் தன்மை அறியும் கற்களாக மாறுகின்றது. ஆக இந்த உரையின் தன்மை வரும்போது கருவெளி என்ற உணர்வுகள் அது அணுத்தன்மை அடைந்து அதனை இந்த நரம் மண்டலம் எழுப்பதை ஒளிப்படலமாக பார்க்கும் தன்மை. இந்த ஒளிப்படலம் என்ற கருவெளியில் இதன் நிலை மறைந்து விட்டால் ஒளிப்படலம் தெரியவே தெரியாது. ஆகவேதான் இப்படி எண்ணிய உணர்வுகள் அது கற்கள் எப்படி உருவானது, கண்கள் எப்படி உருவானது, சுபாரகா என்ற இந்த உணர்வுகளைக் கொண்டு அது எப்படி உருவானது. அப்ப வாசுதேவன் நாம் சுவாசிப்பதை உருவாக்கக்கூடியவன் உயிர், அதனால்தான் வாசுதேவன். தேவைக்கு இப்ப நாம பார்க்க வேண்டும் என்ற தேவைக்கு வரும்போது அது வருகின்றது. அதே சமயத்தில் நாம் இந்த உடலுக்குள் நாம் இதையெல்லாம் நாளை என்ன செய்ய கற்பனை செய்கின்றன, அதன் உணர்வின் தன்மை வடிவமைக்கின்றோம். அந்த வடிவமைப்பின் தன்மை தனக்குள் பதிவாகின்றது. அதுவாராக அந்த உணர்வின் தன்மை என்ன செய்து புறத்தால் கண்கள் ஆனாலும் அகத்துக்கு உணர்வின் தன்மையை முதல்ல படமாக்குகிறோம். படமாக்கிய பின் புறத்தின் தன்மை கொண்டு நாம எழுதுகின்றோம். இந்த உடலுக்கு நீங்க பதிவாகலைன்னு நீங்க எழுதவே முடியாது. ஆகவே உணர்வின் தன்மை பதிவாகும் போது பதிவின் நினைவுகளை நாம் இங்கே நினைவாக்குகின்றோம். அதனால இங்கே அதாவது துபாரக இந்த உடலுக்குள் சிந்தனை உணர்வுகள் நாம் எடுத்துதான் அடுத்து இந்த மனிதனானதன் செயல்களை படுத்த வேண்டும். இதெல்லாம் நம்ம இயக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இதை கொடுப்பது. ஆகவே இதன் உணர்ச்சிகளை நாம் வடிவமைத்து அப்புறம் நினைக்கிறோம் புறத்தால் எழுதப்போகும்போது குறை என்ற உறப்பும் திருத்துகின்றோம். ஆக உள்ளுக்குள் மனதானாலும் பரிவான பெரும் அந்த எழுத்துல கொண்டாடும். அந்த எழுத்தில் வரும்போது தப்பு என்ற நிலையோடு உணர்வை திருத்தி பழகிறோம். ஆகவே இதை போலதான் துபாரக யுகத்தில் தன்னுடைய நிலைகள் வருகின்றது. ஆக கண்களாகின்றன. ஒரு படத்தின் சித்திரத்தை பார்க்கின்றோம், பிழை என்ற நிலையில் வருகின்றது. ஒருவன் தவறு செய்கிறான் என்ற நிலையில கண்களை பார்க்கின்றோம். ஆனா அவனின் தவறுகள் நமக்குள் பதிவாக கூடாது. அப்ப நாம் என்ன செய்யணும், அவன் திரிந்து வாழணும், தெளிந்து வாழணும், தெளிவான வாழ்க்கை வரணும், அமைதி வரணும், அமைதி வாழ்க்கை வாழணும். அப்படிங்கிற போது இந்த உணர்வின் தன்மை என்ன செய்யறோம், இது கிரியதா, அவன் உடல்ல வருவது கிரியதா, ஆக நாம கிரியதா, அவன் தீமை செய்யும் உணர்வின் தன்மை நாம் கிரியதா யுகத்தை உடலுக்குள் சென்று அந்த உணர்வும் உணர்ச்சி வகுப்பு அந்த உணர்வின் இந்த வைரஸ் சொல்றமே அந்த அணுக்கள் உருவாகும். அந்த அணுக்களின் வகுப்பு அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் வரும். அதன் மலத்தின் தன்மை அவருடைய ரத்தத்தில் வருகின்றது. அதன் உணர்வின் தன்மை நாம இதில் கலக்கப்படும் போது நம் உடல் உள்ள உறுப்புகள் அது சீராகும். அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் நமக்குள் வரும். அதன் உணர்வு கொண்டு நாம தெளிவாக்கலாம். இது நீங்க உங்க அணுவங்கள் கிரேதா கிரேதாங்கிற நிலைகளே, இது ஒவ்வொரு நிலைகளையும் வேதங்களின் நிலைகளே தெளிவாக கூறப்படுகின்றது. இதை நாம் தெளிவாக்கிக் கொள்ளல் வேண்டும். அதனால இதை நாம் கிரேதா யுகம் என்று எங்கேயோ இருக்கிறோம் என்று கிரேதா யுகம் என்பது நம் உடல் கிரேதா யுகத்தில் தான் அது கவர்ந்து கொண்ட உணர்வு. ஆனா உடலுக்குள் சென்ற உடனே அந்த உணர்வு ஒப்ப அளவின் தன்மை மாற்றுகின்றது, உறுப்புகளை மாற்றுகின்றது. இன்னும் இந்த வேதங்கள் படிச்சுட்டு கிரேதா யுகம் என்ன அவங்களால பிரிச்சு பார்க்கறதுக்கு முடியாது. அந்த உணர்வின் தன்மை எதுவும் அந்த உணர்வுக்கு தக்கங்க செய்யலாம். எதன் உருவத்தை வைத்து இந்த உணர்வின் தன்மை வேதங்கள் ஓதப்படுகின்றதோ அது இசையில் ஓதப்படுகின்றதோ அந்த உணர்வின் தன்மை இசையில் வரும். ஆக இனியாகும். ஆக அது ஒரு வழியில் தான் செல்லும், அடுத்த வழியை பின்பற்றாது. ஆக எதிர்நிலையினுடைய நிலைகள் வராதபடி ஒன்றை பின்பற்றும். ஆனால் அதன் நிலையில் குற்றங்களை தனக்குள் அறிய முடியாது. ஆனால் குற்றங்களுடைய நிலைகள் சேர்த்து விட்டால் இது பாழாகிவிடும். ஆகவே இதனுடைய உணர்வு இசை என்ற அமைப்பினாலும் நமக்குள் மகிழ்ச்சி என்ற நிலையில் நாம் சொல்லப்படும் போது நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் கோபமா இருக்கிறார், சங்கடமா இருக்கிறார், சலிப்பா இருக்கின்றார். அப்ப அந்த நேரத்தில் கொண்டு இந்த உபதேச சொன்ன என்ன ஆகும், அவர் ஏற்றுக்கொள்வாரா? நம்ம மேல வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும். அதாவது தோசை சுடும் போது அந்த நெருப்பு சரியான பக்குவத்தில் வச்சு தோசை விட்டோம்னா சுடும். நானும் தோசை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு முன்னாடி, அதாவது சக்தி சுடுறதுக்கு முன்னாடி தோசை விட்டு நான் கொடுக்கணும். அதே மாதிரி முதல்ல ஒரு மனிதன் உணர்வுகள் உபதேசிக்க வேண்டாம். அவர் பக்குவம் பருவமானவர்களும் அங்க பொறுப்படும். அவர் நாம சொல்லிட்டே இருப்போம், கேட்கல நினைக்கிறேன் மோசமான அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அந்த உணர்வை நமக்குள் கவர்ந்து நம்ம நல்ல குணத்தை வளர்க்கிறது. அவர் தான் என்ன செய்யும், நம்ம சொல்றேன்னு நீங்க ஏற்கிறோம், ஏக்கமா இருக்கிறோம். அவர் கேட்கலன்னு என்ன செய்ய போறோம், அந்த வேதனை என்ற உணர்வு
அந்த வேதனை என்ற விஷயத்தை வரப்போகும்போது சிந்திக்கும் தன்மை இழந்துடும். அந்த சிந்திக்கும் தன்மை இழந்தால் என்ன செய்யுது? அவர் மேல குற்றங்களை சொல்ல தரும். அவன் உணர்வு நமக்குள் அந்த குறை என்ற உணர்வு வந்துடுது. ஆனா அவர் குறையாக சொல்ல நேர்கின்றது. அந்த குறையின் உணர்வு அவரைத்தான் சொல்ற நினைக்கிறோம். முதல்ல நமக்குள் குறையின் உணர்வை வளர்த்துக்கணும். ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அது உணவு. அதாவது பிரம்மாவை சிறைபிடித்தான். 6வது அறிவு கொண்டு தீமையை நீக்கும் உணர்வை சேர்த்தினால் தீமை என்று தெரியுது அகற்றப்பட வேண்டும். ஆனா தீமை என்ற உணர்வு சேர்த்தால் இந்த உணர்வு உடலிச்சு. இந்த கௌரவம் என்ற பிரச்சனை வந்துடுது. இந்த கௌரவம் என்ற பிரச்சனை வரும்போது உடல் பெற்று வருகின்றது. இந்த உடல் பெற்று வரப்போது என்ன நடக்கின்றது? அந்த உடல் பெற்று வந்த பின் அந்த தீமை என்ற நிலையை வருகின்றது. அதுதான் இங்கே சிவனிக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை. ஆகவே மனிதன் இந்த உடல் பெற்று வரும்போது சிவம் இந்த உடலுக்காக நம் எண்ணங்கள் வருகின்றது. ஆனால் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை. ஆகவே தீமை நீக்கும் உணர்வினை அதை ஜீவனாக்கினால் தான் தவப்பஞ்சாமி. நாம் தீமை என்ற உணர்வு நாம் சங்கடப்படுறோம், சரிப்படுகிறோம். இந்த 6வது அறிவை கொண்டு என்ன செய்யணும்? இந்த சங்கடத்தை நீக்கணும். அப்ப சங்கடத்தை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து இருளின் நீக்கும் உணர்வின் தன்மை. இது கார்த்திகேய. அதன் உணர்வின் தன்மை எடுத்தால் நாம் எத்தனையோ கோடி சரியங்களை தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இப்ப மனிதனான பின் நஞ்சை நீக்கிவிட்டது. உடலின் தன்மை அறிகின்றது. ஆக உயிர் ஈசனாகின்றது, உடல் சிவமாகின்றது. பல கோடி சரீரங்களின் தீமையை நீக்க வேண்டும் என்ற வினையை சேர்த்தது. வினைக்கின் நாயகனாக மனித உடலை உருவாக்கியது. மனித உடலை உருவாக்கிய பின் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகுங்க. இதை நாம தெளிவா தெரிந்து சாஸ்திரங்களையும் இன்னைக்கு ஞானிகள் கூற்றிய புராணங்கள் பொய் அல்ல, நாம் பொய்யாக்கிட்டு வர்றோம். அதனால அதுல இருந்து நாம் மீள்வதற்கு ஒவ்வொருவரும் தெளிவான நிலை உலகிலேயே எங்கும் இல்லாத இந்த நிலை அகிஷன் தெளிவாக கூறியுள்ளார். அதன் நிலையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப நிச்சயம் நீக்கிறது. இப்ப நிச்சயம் உடலின் தன்மை வரப்படும் போது அவன் என்னை கௌரவ குறைகளா பேசினா என்ற உணர்வு ஆனப்பெண் நினைச்சது அது ஓ என்ற நிலை வரும். அவனிடத்தில் அவன் தவறை நீக்குவதற்கு மாறாக அவனுடைய தவறை நமக்குள் வளர்த்துக் கொள்ளும். அப்ப அது பிரணவம் ஆகிறது. உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் வரும்போது வேதனை என்று வருவது. அந்த வேதனை என்று வரும்போது சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது. சிந்திக்கும் தன்மை இழந்த அன்னிச்சது கார உணர்ச்சிகள் தோன்றும். அதாவது 2 கல்லு மோதின அன்னிச்சது அது உணர்வு தொட்ட அந்த இடத்துல சொல்லணும் இல்லை. அதே போல உணர்ச்சியின் தன்மை கொண்டு நமக்குள் வரும். ஆனால் அது மாற்ற முடிகின்றதா?